திருடினான் என்று ஒருவன் சொன்னால் 5 போலீஸ்காரன் கூடி நின்று அவனை அடித்து கொல்லுகிறான். இப்பொழுது கடைசியில் நம்முடைய மக்களை எப்படி பழக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பெண்ணிடம் போய் உனக்கு 3 சென்ட் இடம் தருகிறோம், பிறகு வேலை தருகிறோம் என்று சொன்னால் மழுங்கி போய் விடுகிறாள் அந்த பெண். இவன் போய் 2 லட்சம் கொடுக்குறான், அவன் போய் 1 லட்சம் கொடுக்குறான், 50,000 ரூபா கொடுக்குறான். இல்லை, இந்த காம்பன்சேஷன் நான் என்ன சொல்லியிருந்தேன், மக்களை பழக்கப்படுத்துவதற்குரிய அரசியல் தலைமை இங்கே இல்லை. அந்த மக்கள் அரசியல் தலைமை சிறப்பாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு என்ன அறிவு ஊட்ட வேண்டும்? அந்த பெண்கள் தாங்களாகவே சிந்திக்க தெரிந்தவர்கள் இல்லை. மக்கள் எப்பொழுதுமே ஃபிக்கிள் மைண்டட். அவர்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் தெரியுமே தவிர அரசியல் தலைவர்கள் தான் வழி நடத்துகிறார்கள். பொதுவாக அரசியல் தலைவர்களின் தரம் இங்கே குறைந்து விட்ட காரணம் தான். அந்த பெண் என்ன சொல்லணும், நேற்று வரையிலும் கூழ் தான் குடித்து கொண்டிருந்தேன், 55 ஆண்டுகளாக கூழ் தான் குடிக்கிறேன், இன்னொரு 10 ஆண்டுகள் நான் கூழ் குடிப்பேன். இவன் என் மகனை கொன்ற 5 போலீஸ்காரர்களும் தூக்கில் தொங்குவதை பார்ப்பது தான் எனக்கு வாழ்க்கையினுடைய, அப்பொழுதுதான் என்னுடைய நெஞ்சு ஆறும் என்று பேச வேண்டிய ஒரு பெண் முதலமைச்சர் அது வருத்தப்படுகிறேனுமா என்று சொன்ன சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். சாரி பெரிய சாரி வருது, என்னமோ காலை மிதிச்சது மாதிரி சாரிங்கிறார். உயிரில் மிதிச்சிருக்கேன் நீ, காலையாக மிதிச்சிருக்க, வெறுங்காலையாக மிதிச்ச, சாரின்னு சொல்கிறது உயிரிடாக போயிடுச்சு. இதெல்லாம் சாரி சொல்லி தீரக்கூடிய ஒன்றா என்று கேட்கிறேன்.